ம், வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் பழைய புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். 1921ல ஜெனவிவ் பெஹரண்ட் எழுதின உங்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதாவது யோர் இன்விசிபிள் பவர். ஆமா. தாமஸ் ட்ரைவார்ட்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், மன அறிவியல்ல. அவரோட ஒரே நேரடி மாணவி இவங்க. சரி, நாம இப்போ இந்த புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை எடுத்து அதுல என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். குறிப்பா இந்த மன காட்சியாக்கம் விஷுவலைசேஷன் சொல்றோமே, அதோட அடிப்படைகள், அப்புறம் மன அறிவியல் தத்துவங்கள் பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆமா, அதுதான் முக்கிய நோக்கம். இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்களை நாம விரிவாவே பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஜெனுவிவ் பெஹரண்ட் யாரு இவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ம் சொன்ன மாதிரி ட்ரோவாட்டோட ஒரே மாணவி. இவங்களோட நோக்கமே வாழ்க்கையை மாத்துறதுக்கு மனக்காட்சியாக்கத்தோட சக்தியை எப்படி பயன்படுத்தலாம்னு கத்துக் கொடுக்கறது தான். ஓஹோ. நம்ம எல்லார்கிட்டயும் அந்த சக்தி இருக்கு, அதை சரியா பயன்படுத்தினா போதும்னு ரொம்ப ஆழமா நம்புனாங்க அவங்க. சும்மா நம்புறதோட இல்லாம இதுக்காக பள்ளிக்கூடம் எல்லாம் கூட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, நியூயார்க், லாஸ் ஏஞ்சலிஸ்ல மன அறிவியற் பள்ளிகளை நடத்தி வட அமெரிக்கா முழுக்க போய் இத பத்தி பேசியிருக்காங்க. 1912-14 வாக்குல ட்ரோவாட் கிட்ட படிச்சிருக்காங்க. சரி, அப்போ இந்த புக்கத்தோட முக்கியமான விஷயம் மன காட்சியாக்கம்தான் இல்லையா? அதுதான் பெஹரண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது இயற்கையோட விதிகளை மாத்துற விஷயம் கிடையாது. அப்புறம் அதுக்கு பதிலா அந்த விதிகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது, மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஒழுங்க கொண்டு வர்றது. அதுதான் முதல் நோக்கம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா புரிஞ்சுக்கிற மாதிரி? கண்டிப்பா. முதல் அத்தியாயத்திலே ஒன்னு சொல்றாங்க பாருங்க. விமானம் கண்டுபிடிச்சது அது இயற்கைக்கு எதிரானது இல்ல. ஆமா. ஈர்ப்பு விசைங்கிற விதியை எப்படி கையாடுறதுன்னு கத்துக்கிட்டு அதை தாண்டி போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க. இது அனுபவத்தை விட ஒரு கொள்கை எப்படி ஜெயிக்கலான்னு காட்டுது. ஓ, நல்ல உதாரணம். இன்னொரு உவமை இருக்கு, அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மேஜிக் லேண்டன் பத்தி. மேஜிக் லேண்டர்னா அது என்னது? அது அந்த காலத்துல இருந்த ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம மனசு தான் அந்த விளக்கு. சரி. நம்ம ஆசை தான் அதுல போடுற ஸ்லைடு. நம்ம மன உறுதியும் நம்பிக்கையும் தான் அந்த விளக்கிலிருந்து வர்ற வெளிச்சம். ஓகே, அப்போ உலகம்? இந்த பௌதீக உலகம் தான் அந்த வெளிச்சம் விழுற திரை. இப்ப பாருங்க, நம்ம மன உறுதி எவ்வளவு நிலையா பிரகாசமா இருக்கோ அந்த அளவுக்கு திரையில படம் தெளிவா விழும், ஆசைகள் நிறைவேறும், அப்படிதானே? மிக சரியா. அதனால்தான் நம்ம மனசு ஒரு மையம். பிரபஞ்சத்தோட எல்லா சக்தியும் அங்கதான் இருக்கு. நம்ம கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம உணரணுமா. இது முன்னுரையில சொல்றாங்களா? ஆமா, முன்னுரையிலேயே வருது. இதுக்கு அடிப்படையா பரஸ்பர செயலின் விதின்னு ஒன்னு சொல்றாங்க. லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன். அதென்ன விதி? சுருக்கமா சொன்னா, நீங்க மனசால எதை வெளியே அனுப்புறீங்களோ அது பிரபஞ்ச மனசுல பட்டு உங்ககிட்டயே திரும்ப வரும். நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும். எதுவா இருந்தாலும் அது ஆன்மீகமாவோ இல்ல பௌதிக பொருளா கூட இருக்கலாம். சரி, அப்ப இந்த மனக்காட்சியாக்கம் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? மனசுல ஒழுங்கு வேணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம்? மனசுல ஒரு தெளிவும் ஒழுகும் வந்ததும் நாம உருவாக்குன அந்த காட்சி இருக்கு இல்லையா, நமக்கு என்ன வேணுமோ அந்த படம், ஆமா, அத மனசுல ரொம்ப உறுதியா புடிச்சுக்கணும். அப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட ஈர்க்கப்படும். சூழ்நிலைகள், மனிதர்கள், வாய்ப்புகள் எல்லாமே வா? ஆமா, எல்லாமே. நம்ம சிந்தனை படங்கிறது பொது அச்சு மாதிரி. உருவமில்லாத அந்த சக்தியை ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர்ற அச்சு. திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது இன்னும் அழுத்தமாகுது. இதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்களே? நம்பிக்கை இல்லாம இது இல்ல. அதுதான் அடித்தளமே. அதுவும் சாதாரண நம்பிக்கை இல்ல, நிலையான மன உறுதி வேணும். நிலையான மன உறுதியா? ஆமா, அதுவும் பதட்டமா இல்லாம ஒரு வித மகிழ்ச்சியான உறுதியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி தான் ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யும். நம்ம கொடுக்கற அந்த மூலத்தை, சோர்ஸ நம்பணும். ஒரு சின்ன சந்தேகம். நான் உன்னை ஆசைப்பட்டு காட்சிப்படுத்தும் போது உலகத்துல வேற யாராவது அதே விஷயத்த நினைச்சா என்னாகும்? போட்டி வருமா? நல்ல கேள்வி இது. பேரன் இதுக்கும் பதில் சொல்றாங்க. அத பத்தி கவலையே பட வேண்டான்னு. ஏன் அப்படி? ஏன்னா, உங்க மனசுல உருவாக்குற படங்கிறது பிரபஞ்ச மனம் தன்னோட சக்திய உங்க மூலமா வெளிப்படுத்துற ஒரு வழி. இங்கே இணக்க விதின்னு ஒண்ணு வேலை செய்யுதான். ஓஹோ, இணக்க விதியா? ஆமா, அதனால போட்டி பொறாமைக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. ஒவ்வொருத்தரோட பாதையும் தனி. உங்களுக்கானது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி சரி. அப்புறம் 3வது அத்தியாயத்துல ஆன்மா பொருள்னு பேசுறாங்களே, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ம்
அதாவது ஆன்மா தின்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு இந்த பௌதீக உலகம், இந்த பொருள் தேவைப்படுது. பொருள் மாயை இல்ல. அப்போ என்ன அது? அது ஆன்மா வெளிப்படுறதுக்கான ஒரு கருவி, ஒரு வழித்தடம். ஆன்மாவும் பொருளும் சேர்ந்தது தான் முழுமைன்னு சொல்றாங்க. நம்ம மனசுல உருவாக்குற அந்த படம் கூட அந்த மூல சக்தியோட ஒரு செயல்பாடு தான். 4வது அத்தியாயத்துல ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் உதாரணம் சொன்னீங்களே. ஆமா, அது ஒரு நல்ல உவமை. பிரபஞ்ச மனங்கிறது ஒரு பெரிய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. சரி. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் அதுக்கு கீழே இருக்கிற தனித்தனி லைன். நமக்கு ஏதாவது சிக்கல்னா நாம நேரடியா அந்த மூலத்தோட பேசணும். அங்க நம்ம தேவையை பதிவு செய்யணும். அந்த மூல சக்தி தான் படத்தை உருவாக்குது. ஆமா, ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் சொல்றாங்க, காணப்படுபவை தோன்றாதவற்றால் உண்டாக்கப்படவில்லைன்னு. பரிணாம வளர்ச்சி பத்தியும் சொல்றாங்களாமே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு. பரிணாமம்ங்கிறதே கண்ணுக்கு தெரியாதது வெளிப்படுறது தானே அவங்க பார்வை. நம்ம மனசுல உருவாக்குற படம் ஒரு ஈர்ப்பு மையம் மாதிரி செயல்படுது. ஓ. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் தன்னை வெளிப்படுத்த துடிக்கிற ஒரு கடவுள் விதை மாதிரி. அந்த ஆசை தீவிரமாகும் போது அது தெளிவான மனக்காட்சியா மாறுது. இதுக்கு அந்த பியானோ வாசிக்கிற பெண்ணோட கதை ஒரு உதாரணம் இல்லையா? ஆமா, அந்த பெண் தினமும் பியானோவை மனசுல வாசிக்கிற மாதிரி, தொட்டு பார்க்கற மாதிரி உணர்றாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க எதிர்பார்க்காத வழியில ஒரு பியானோ அவங்களுக்கு கிடைக்குது. கேட்கும் போதெல்லாமே சாத்தியம் தோணுது. ஆனா நடைமுறையில ஏன் இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் வேலை செய்யறது இல்ல? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. பெஹ்ரண்டே அதை சொல்றாங்க. முதற் காரணம், மக்கள் இந்த வாழ்க்கையோட விதிகளை பத்தி சரியா தெரிஞ்சுக்க மெனக்கடாதது. படிக்கவோ நேரம் ஒதுக்கவோ தயாரா இல்லையா? ஆமா, அது ஒரு காரணம். ரெண்டாவது, சும்மா ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு விட்டுடுறது. இல்லனா அடிக்கடி ஆசைகளை மாத்திக்கிட்டே இருக்கிறது. அது எப்படி? ஒரே நெகட்டிவ்ல பல போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? எதுவுமே சரியா வராது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். சரி. வேற என்ன தடைகள்? இன்னொன்னு, நாம நினைச்சது நடக்கணும்னா குறிப்பிட்ட ஆளுங்க உதவணும், இல்ல குறிப்பிட்ட சூழ்நிலை அமையணும்னு நாமளே முடிவு பண்றது. அது தப்பா? ஆமா, ஏன்னா அந்த மூல சக்தி எதையும் சார்ந்து இல்ல. அது தனக்கான வழிகளை அதுவே உருவாக்கும். நாம இப்படி நினைக்கிறது ஒரு தடை. அப்புறம் சக்தியை ஒரு குறிப்பிட்ட வழியில தான் போகணும்னு கட்டாயப்படுத்த முயற்சி பண்றது. பணம்னா லாட்டரியில தான் வரணும், இல்ல வேலையில உயர்வு கிடைச்சுதான் வரணும்னு நாம தீர்மானிக்கிறது. அப்படி பண்ணா என்ன ஆகும்? அது ரொம்ப சோர்வை கொடுக்கும், தடையாவும் இருக்கும். சின்ன சின்ன விவரங்களை பிரபஞ்சத்துக்கு விட்டுடணும். நாம முடிவை மட்டும் மனசுல வச்சா போதும். இதுக்கு அந்த டோர் கீப்பர் கதை சொன்னீங்களே. ஆமா, அவருக்கு $5 வேணும்னு சும்மா நினைக்கிறார். எப்படி வரும்னு யோசிக்கல. திடீர்னு ஒரு கிளி காணாம போகுது. அதை புடிச்சு கொடுத்ததுக்கு $5 கிடைக்குது. அவர் எதிர்பார்க்காத வழி. ஓ, அப்போ எப்படி நடக்கும்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருந்தா மட்டும் போதும். அதுதான் முக்கியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னது? நம்ம ஆசைய மத்தவங்க கிட்ட அடிக்கடி சொல்லி புலம்பக்கூடாது. அதை ரகசியமா வச்சுக்கணும். ஏன் அப்படி? சக்தியை குறைச்சிடுமா? ஆமா, அது நம்ம கவனத்தை சிதறடிக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள் உள்ள வரும். அதை நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பா வச்சுக்கிட்டா சக்தி முழுமையா இருக்கும். பெரண்டோட சொந்த வாழ்க்கையே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நினைக்கிறேன். அவங்க ட்ரோவார்ட் கிட்ட சேர்ந்த கதை. ஆமாமா, அதுவே ஒரு பெரிய பாடம். அவங்க தனிமையா உணர்ந்த சமயத்துல ட்ரோவார்ட்டோட புத்தகம் கிடைக்குது. அதுல ஒரு வரி, என் மனம் தெய்வீக செயல்பாட்டின் மையம். அந்த வரியை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டாங்களாம். ஆமா, திரும்ப திரும்ப சொல்லி அதிலிருந்து ஒரு சக்தியை உணர்றாங்க. அப்புறம் ட்ரோவார்ட் கிட்ட படிக்கணும்னு ஆசை வருது. அதுக்கு $20,000 தேவைப்படுது. அத்தனை பணமா அந்த காலத்துல? ஆமா, அதை அடையறதுக்கு தினமும் காலையிலயும் சாயந்தரமும் உட்கார்ந்து காட்சிப்படுத்துறாங்க. எப்படி? பணம் கையில இருக்கிற மாதிரி, என்ற மாதிரி, லண்டன் போற மாதிரி, ட்ரோவார்ட் கிட்ட படிக்கிற மாதிரி, ரொம்ப தெளிவா அந்த என் மனம் ஒரு மையம்ங்கிற எண்ணத்தை விடாம புடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இருக்கிற எல்லா பொருளும் நானேன்னு ஒரு உள்ளுணர்வு வருது. அப்ப மன அழுத்தமெல்லாம் போய் ஒரு அமைதி, உறுதி வருது. அதுக்கப்புறம் பணம் வந்துடுச்சா? ஆமா, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சுமார் 6 வாரத்துல அவங்க எதிர்பார்க்காத பல வழிகள்ல இருந்து அந்த பணம் சேர்ந்தது. நம்பவே முடியல. ஆனா ட்ரோவார்ட் உடனே சேர்த்துக்கிட்டாரா? இல்லவே இல்ல. அதுதான் அடுத்த சோதனை. பல கடிதம் எழுதியும் பதில் இல்ல. இவங்க லண்டனுக்கே போயிடுறாங்க. நேரடியாவே வா? ஆமா, அங்க போன பிறகும் ட்ரோவார்ட பார்க்கவே யோசிக்கிறார். கடைசியா சந்திச்சப்போவும் முதல்ல மறுத்துடுறார். ஐயையோ. அப்பதான் ஒரு பரீட்சை வைக்கிறார். பைபிள்ல இருந்து ஒரு வரி சொல்லி, நகரம் சதுரமாக அமைந்திருந்தது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க? அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு ஜோதிடர் மூலமா ஒரு பூனை சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு சரியான பதில கண்டுபிடிக்கிறாங்க. சத்தியம் தலைகீழாக மாறாதது. ட்ரூத் இஸ் நான் இன்வெர்டபிள். அந்த பதில் கிடைச்சதும் ஏத்துக்கிட்டாரா? ஆமா, அந்த பதில கேட்டதும் அவங்கள மாணவியா ஏத்துக்கிறாரு.
இது விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல உதாரணம். உள்ளுணர்வை நம்பணுங்கிறதுக்கு. சரி. அப்போ நடைமுறையில நாம எப்படி இந்த மனக்காட்சிய உருவாக்கணும்? ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. 6வது அத்தியாயத்துல தெளிவா சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணுங்கிறதுல குழப்பமே இல்லாம இருக்கணும். தெளிவு முக்கியம். ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த விஷயத்த மனசுல ஒரு படமா பார்க்கணும். வெறும் படமா இல்லாம அதுல நீங்க இருக்கிற மாதிரி, அத அனுபவிக்கிற மாதிரி உணரணும். உதாரணமா, வீடு வேணும்னா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி, சுவத்தை தொட்டு பார்க்கற மாதிரி, அங்க இருக்கிற வாசனைய உணர்ற மாதிரி, எவ்வளவு உண்மையா உணர்றீங்களோ அவ்வளவு சக்தி அதுக்கு. இதுக்கு ஏதாவது நேரம் பார்க்கணுமா? காலையில எழுந்த உடனும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். வேற ஏதாவது செய்யலாமா? வேணும்னா ஒரு ஒளிவட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி மூச்சு பயிற்சி செய்யலாம். சில உறுதிமொழிகளை ஒரே வாழ்க்கை, ஒரே பொருள் திரும்ப திரும்ப சொல்லலாம். முக்கியமா அதை எழுதி வைக்கிறது நல்லது. எழுதி வைக்கிறதா? ஆமா, நீங்க காட்சிப்படுத்தினதை எழுதி வைக்கும்போது அந்த படம் இன்னும் மனசுல பதியும். 7வது அத்தியாயத்துல சில குறிப்புகள் தராங்க இல்லையா? சுருக்கமா சொல்ல முடியுமா? ஓ கண்டிப்பா. அதாவது என்ன வேணும்னு சரியா தெரிஞ்சுக்கோங்க. உங்க மனக்காட்சி தான் சக்தியை ஒருமுகப்படுத்துது. அமைதியான மனநிலை தான் முக்கியம். இதுல கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா செய்யணும். எப்படி நடக்கும்னு யோசிக்க கூடாதா? தேவையில்ல. நீங்க முடிவை மட்டும் தீர்மானிங்க. வழிய பிரபஞ்சம் பார்த்துக்கும். இயற்கை உங்களுக்காக இருக்கு. பிரபஞ்சத்தோட ஒன்னா இருக்கீங்கன்னு உணருங்க. உங்க சிந்தனை தான் முதல் படி. வார்த்தைகளுக்கும் நம்பிக்கைக்கும் கூட சக்தி இருக்குன்னு வருதே. ஆமாம், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை மாதிரி. நீங்க மகிழ்ச்சின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க உணர்வே மகிழ்ச்சியா மாறும். அப்போ நம்ம நனவு தான் முக்கியமா? ஆமா, நம்ம நனவு மனரீதியானது. உள்ளே இருக்கிற அந்த மூல சக்திய நாம உணரும்போது நாம விரும்புற நிலைமை தானா வரும். நம்பிக்கை தான் நமக்கு ஆதிக்கத்து கொடுக்கும். எது மேல நம்பிக்கை வைக்கணும்? முதல்ல நம்ம மேல. நம்மால முடியும்னு. நம்ம பழக்கமான எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையா மாறுது. அதனால நல்லதையே நம்பணும். சில சமயம் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குத, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கும் வழி சொல்றாங்க. பயம் கூட ஒரு விதமான நம்பிக்கை தான்னு சொல்றாங்க. கெட்டது நடந்துடுமோன்னு. அப்படியா? ஆமா, நம்பிக்கைய வளர்க்க நீங்க கடந்த காலத்துல ஜெயிச்ச விஷயங்களை நீங்க நிஜமா சாதிச்சதை நினைச்சு பார்க்கணும். அப்போ எப்படி உணர்ந்தீங்கன்னு திரும்ப திரும்ப மனசுல கொண்டு வரணும். ஓ, அந்த உணர்வை ரீக்ரியேட் பண்ணணுமா? ஆமா, அது உங்க நம்பிக்கையை பலப்படுத்தும். அப்படி நம்பிக்கை வச்சா பிரபஞ்சத்தோட நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். நீங்க வாழ்க்கையில எஜமானனா இருப்பீங்க, அடிமையா இல்ல. சரி, மனசுல நினைக்கிறது, நம்புறது இதெல்லாம் ஓகே. ஆனா செயல் எதுவும் செய்ய வேண்டாமா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. 14ஆம் அத்தியாயத்துல அதான் சொல்றாங்க. செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்ததுக்கு சமம். Faith without works is dead. அப்போ என்ன செய்யணும்? மனசுல காட்சிப்படுத்துறதோட அது சம்பந்தமா ஏதாவது உள்ளுணர்வு வந்தா, இல்ல ஒரு வாய்ப்பு வந்தா அதை நோக்கி செயல்படவும் தயாரா இருக்கணும். இயற்கை சொல்றத கேட்டு நடக்கணும். இதுக்கு அந்த ஆஸ்திரேலிய கோடீஸ்வரர் கதை உதாரணம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, டைசன் ஒரு வயலட் பூவை பார்த்து பாலைவனத்துக்கு தண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நடக்காத காரியமா தோணினாலும் அந்த எண்ணத்தை விடாம பிடிச்சுக்கிறார். அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சதா? கிடைச்சது. பணமும் ஆட்களும் வழிகளும் அவரை தேடி வந்துச்சு. யோசனைகள் அது மாதிரியான மற்ற யோசனைகளை ஈர்க்கும். ஒரு நல்ல எண்ணம் வந்தா சந்தேகப்படாம என்னால முடியும்னு நம்பி அதை வளர விடணும். கடைசியா பிரார்த்தனை பத்தி சில விஷயங்கள். இது நம்ம வழக்கமான பிரார்த்தனை மாதிரி இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு விஞ்ஞான ரீதியான பிரார்த்தனை முறைன்னு சொல்றாங்க. கொள்கை என்னன்னா, கேளுங்கள், ஏற்கனவே பெற்றதா நம்புங்கள், அப்போ பெறுவீர்கள். நினைச்ச உடனேயே கிடைச்ச மாதிரி நம்பணுமா? ஆமா, நீங்க உன்னை நினைக்கும் போதே அதோட சிந்தனை வடிவம் உங்களுக்கு சொந்தமாயிடுது. இதை நீங்க தொடர்ந்து நம்பி அங்கீகரிக்கும் போது அது பௌதீக வடிவமா மாறுது. இது ஹிப்னோட்டிசம் மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. இது பொய்ய நம்புறதும் இல்ல. இது பிரபஞ்சத்தோட மூல காரணத்துல சிந்திக்கிறது. ஃபர்ஸ்ட் காஸ். நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கு. அப்போ என்ன மாதிரி எண்ணங்களை விதைக்கணும்? நான் இருக்கிறேன், என்னால் முடியும், நான் செய்வேன் போன்ற ஆக்கப்பூர்வமான விதைகளை விதைக்கணும். ஆதிக்கம் நம்ம உரிமைன்னு நம்பணும். இதுக்குன்னு ஏதாவது முறை இருக்கா? இருக்கு. மத்தவங்களுக்காக செஞ்சா அவங்க பேரை சொல்லி, ஆனா அவங்க குணாதிசயங்களை மனசுல இருந்து நீக்கணும். அப்புறம் அது ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நம்பணும். நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறது? மனசுல இருக்கிற பயம், சந்தேகம், பொறாமை எல்லாத்தையும் நீக்கிட்டு கடவுளோட அன்பையும் தூய்மையையும் உறுதிப்படுத்தணும். தேவைப்பட்டா வேண்டாதத இது உண்மை இல்லைன்னு மறுக்கணும். அப்புறம்
நாம கடவுளோட சாயல் இருக்கோம், நம்ம ஆசை சிந்தனை வடிவத்துல ஏற்கனவே நிறைவேறிடுச்சுன்னு உறுதிப்படுத்தணும். படைப்பாளரும் படைப்பும் ஒன்னு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு நன்றி சொல்லி முடிக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்குனா போதும்னு சொல்றாங்க. 5 நிமிஷம் படிச்சா 15 நிமிஷம் பயிற்சி செய்யணும்னு கூட சொல்றாங்க. ஓகே. ஆக ஜெனிவீவ் பெஹரண்டோட உங்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தி புத்தகத்தோட சில முக்கியமான அம்சங்களை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆமா, மனக்காட்சியாக்கத்தோட சக்தி, நம்ம மனசோட பங்கு, நம்பிக்கை, மன உறுதி, பிரார்த்தனை முறைன்னு நிறைய விஷயங்கள். இதிலிருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தோணுது, நம்ம உள்ளுலகம், நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குதுங்கிறது தான். இது ஏதோ மாயாஜாலம் இல்ல. இதுக்கு பின்னாடி சில விதிகள் இருக்கு, அதை நாம புரிஞ்சுக்க முடியும், பயன்படுத்த முடியுங்கிறது தான். சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. பெஹரன் சொல்றாங்க, நம்ம ஆசைகளை வெளியே சொல்லாம ரகசியமா வச்சுக்கிட்டா சக்தி கூடும்னு. ஆமா. ஆனா நாம வாழ்ற இந்த காலத்துல எல்லாத்தையும் உடனுக்குடனே பகிர்ந்துக்கிறோமே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு. அப்படி இருக்கும்போது இந்த தனிப்பட்ட நோக்கத்தோட கொள்கை இன்னைக்கு எப்படி பொருந்தும், இல்ல வேற மாதிரி வேலை செய்யுமா? நல்ல கேள்வி. ஒரு ஆசைய உள்ளுக்குள்ளேயே வச்சு சக்தி சேர்க்கறதுக்கும் அத உடனே பலர்கிட்ட பகிர்ந்து பரப்பிடுறதுக்கும் அந்த படைப்பு ஆற்றலுக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை சொல்லுது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இத மேலும் நீங்க தேடி படிக்கலாம். இந்த உரையாடல் உங்க சிந்தனைக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி. நன்றி.